World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. மாதங்கள் தோறும் நம்மளுடைய நேயர்களுக்காக பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் விஷயங்களாகட்டும் மற்ற எல்லா விஷயத்தை பற்றியும் தெளிவான விளக்கங்களோடு நமக்கு நிறையா கலந்துரையாடல் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எல்லா பிரச்சனைக்காக செய்யக்கூடிய பரிகார முறைகள். ஸோ அந்த பரிகாரத்தை இந்த பஞ்சபூத தத்துவ பிரகாரம் எப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக அதை முன்னெடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க ஐயாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இந்த பரிகாரங்களில் இந்த பஞ்சபூத தத்துவ பிரகாரம் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் ஏன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்கய்யா? ஸோ அதற்கு உண்டான என்ன சிறப்புக்கு உண்டான தத்துவம் என்னங்கய்யா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பொதுவாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிகாரம் அப்படின்னாலே விளக்கேற்றுவாங்க, அல்லது கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, அல்லது கோயிலை சுற்றி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த பரிகாரங்கள் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பஞ்சபூத இயக்கத்தின் மூலமாக தான் வேலை செய்யுது. நம்மளோட இயக்கமே இயற்கை அப்படிங்கிறது இந்த 5 எலிமெண்ட்ஸ்குள்ளே தான் இந்த இயக்கங்கள் இருக்குது. இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதே கிரகங்கள் தான். அப்போ அந்த 5 எலிமெண்ட்ஸையும் அந்த கிரகங்கள் தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பேர் பஞ்ச கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கோள்களை தான் பஞ்ச கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன், சந்திரன் ஒளி கிரகங்கள், ராகு, கேது நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். அப்போ செவ்வாய் நெருப்பு தத்துவத்துக்கு இன்சார்ஜாக இருக்கார், புதன் நில தத்துவத்துக்கு இன்சார்ஜாக இருக்கார், குரு ஆகாய தத்துவத்துக்கு இன்சார்ஜாக இருக்கார், சுக்கிரன் நீர் தத்துவத்துக்கு இன்சார்ஜாக இருக்கார், காற்று தத்துவத்துக்கு சனி பகவான் இன்சார்ஜாக இருக்கார். அப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸும் இந்த பஞ்ச கோள்களுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கோள்களுடைய விஷயங்களை நம்ம ராசி தத்துவத்திலையும் நம்ம இதை அடிப்படையாக வச்சு பார்க்க முடியும். அப்போ ராசி தத்துவத்தில் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் நெருப்பு தத்துவமாக வரும், ரிஷபம், கன்னி, மகரம் நில தத்துவமாக வரும், மிதுனம், துலாம், கும்பம் காற்று தத்துவமாக வரும், கடகம், விருச்சகம், மீனம் நீர் தத்துவமாக வருது. அப்போ கிரகங்களும் 5 எலிமெண்ட்ஸாக இயங்கும், ராசி மண்டலமும் இந்த 5 எலிமெண்ட்ஸாக இயங்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பரிகாரம் பண்ணும்போது இந்த இயற்கையோடு இணைஞ்சு இந்த பரிகாரங்களை பண்ணும்போது நமக்கு இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எப்பயுமே காமனாக நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கும் அதை ஜாதக ரீதியாக இந்த 5 எலிமெண்ட்ஸோட பொருத்தி பார்த்து இணைத்து பரிகாரம் பண்ணுறதுக்கும் அந்த ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப விளக்கமான ஒரு உரையை கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாநாதனுக்கோ இல்லாட்டி புத்திக்கோ ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நம்ம எந்த மாதிரி நாங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நாங்கள் செய்கிறது உங்களுடைய பார்வையில் எது சரியாக இருக்கும் அதை பற்றி ஏதாவது ஒரு உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. பொதுவாக நம்மளோட ராசி கட்டத்தை பார்த்து பரிகாரம் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் லாங் அந்த பரிகாரத்தை பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கணும்னா ராசி கட்டத்தில் நமக்கு என்ன மாதிரி புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதனுக்கு பரிகாரம் பண்ணுறது சிறப்பு. அப்போ இந்த பரிகாரங்களை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதன் என்ன தத்துவத்தில் இருக்காருன்னு பாருங்கள். அப்போ நெருப்பு தத்துவம்னா அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது, நிலத்தத்துவம்னா அதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்குது, காற்று தத்துவம், நீர் தத்துவம், இப்படி 4 தத்துவங்களுக்கும் நம்ம பரிகாரங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சனி புத்தி நடந்துகிட்ருக்கு, சனி பகவான் நெருப்பு ராசியில் இருக்கார் அப்படின்னா அவங்க சனி பகவானுக்கு வாரம் போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அல்லது கோயிலில் எங்கேயாவது ஹோமம் நடக்குதுன்னா அந்த ஹோமத்துக்கு தேவையான நவதானிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு கோயிலுக்கு இபி பில் கட்டலாம். அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா அவங்க வீடு கட்டுறாங்கன்னா லைட் வசதி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். அப்போ அந்த நெருப்பு தத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யும்போது அது ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குது. நெருப்பு தத்துவத்தில் இருக்கிற கிரகம் இந்த நல்ல விஷயங்களை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நிலத்தத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, நிலத்தத்துவம் அப்படிங்கிறதே தானம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் விருட்சத்தை நடணும். நிறையா கோயில்களுக்கு விருட்சம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமாக இருக்கிற லேண்டை கூட மற்றவங்களுக்கு தானமாக நம்ம எழுதி கொடுக்கலாம். இதெல்லாம் நிலத்தத்துவத்துக்கான பரிகாரம். அதே மாதிரி கோயிலில் இப்போ அங்க பிரச்சோதனம் பண்ணுறது, அடி பிரச்சோதனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நடபாதையாக போகிறது,
இதெல்லாம் வந்து பாத யாத்திரையாக போகிறதெல்லாம் நிலத்தத்துவத்துக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ செவ்வாய் யாருக்காவது நிலத்தத்துவத்தில் இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அது சபாபுத்தி நடக்கிறப்ப போகும்போது உங்களுக்கு இமிடியட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ காற்று தத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கோயிலில் வந்து இப்போ அர்ச்சனை பண்ணுவாங்க. கோயிலுக்கு வந்து போகும்போது மலர்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வாசனை வரக்கூடிய பொருள்லாம் காற்று தத்துவம். கோயிலில் பெல்லு வாங்கி நீங்கள் கட்டலாம். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக பெல் அடிச்சுட்டு வாங்க. அதுமாதிரி கோயிலில் இந்த மியூசிக் சிஸ்டம், ட்ரம் சிஸ்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மந்திரம் ஜபிக்கிறது இது எல்லாமே வந்து காற்று தத்துவத்துடைய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் காற்று தத்துவ ராசியிலிருந்து புத்தி நடத்துச்சுன்னா இந்த காற்று தத்துவ ரீதியான பரிகாரங்களை பண்ணலாம். அது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு மந்திர ஜபம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் வந்து ஒருத்தங்களுக்கு காற்று தத்துவத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க நாராயண சுக்தம், விஷ்ணு சகஸ்கரநாமம் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம எடுக்க முடியும். இதே நீர் தத்துவத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துச்சுன்னா கம்பல்சரி அந்த கிரகத்தோடைய தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது ஆர்வ போட்டு கொடுங்க, வாட்டர் பாட்டில் தானம் பண்ணுங்கள். இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீர்மோர் பந்தல் அப்படிலாம் அமைச்சு தானம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதை 5 எலிமெண்ட்ஸோடு இணைத்து பரிகாரம் பண்ணும்போது இமிடியேட்டாக அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். அது அனுபவ ரீதியாக நான் நிறையா பரிகாரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வாடிக்கையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கேன். அது அற்புதமாக அந்த பரிகாரம் வேலை செய்யும். ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கீங்கய்யா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரகம் வந்து என்ன தத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிரகம் வந்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இது ஏன்னா அது ஒரு கிரகத்தை இயக்கும்போது அது எந்த மாதிரி நிலையில் இருக்குதுங்கிறதும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் உங்களுடைய கருத்து என்னென்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக ஒரு கிரகத்துக்கான பரிகாரத்தில் தானம் பண்ணும்போது கிரக வலிமையை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ தானம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த கிரகத்துக்கு ஒரு புண்ணியத்தை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும், அது நன்மையே செய்யும். ஆனால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது ஜெம் ஸ்டோனாக போட போகிறீங்க, இல்லை அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறீங்க, அது சம்மந்தமான கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரக வலிமையை பார்க்கணும். பொதுவாக அந்த ஜெம் ஸ்டோனுங்கிறத வந்து நிலத்தத்துவ பரிகாரமாக நான் சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் கிரகம் நிலத்தத்துவத்தில் இருக்கோ அப்போ அந்த கிரகம் வலிமையாக இருக்கிறப்ப அதனோட ஜெம் ஸ்டோன் போட்டிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஜெம் ஸ்டோனுங்கிறது நிலத்துலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அது எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கிரக வலிமையை பார்க்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13-15 ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் பெஸ்ட்டு கிரகம் என்னன்னு நம்ம எடுக்க முடியும். அதை எளிமையாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு சஸ்டிக் அஸ்ட்ரோ ஆப்னு வச்சுருக்கோம். அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் வலிமை குறைவாக இருக்குது, கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கான்செப்டையுமே வந்து அப்ளிகேஷன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். மேனுவலாகவும் நம்ம கிரக வலிமை படித்தோம்னா ஜாதகத்தில் பார்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப எளிய முறையில் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆப் மூலயமாவே வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை கோச்சார ரீதியாக ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு வருதா அப்படிங்கிறதுக்கும் வந்து இந்த பஞ்சபூத தத்துவ பிரகாரம் ஒரு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக நம்ம செய்யலாம். கோச்சார ரீதியாகவும் நம்ம செய்ய முடியும். இது வந்து காமனாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த உலக அளவில் பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பஞ்சபூத ரீதியாக ஒரு தத்துவத்தில் போயிட்டுருக்கும். இப்போ சனி வந்து எந்த தத்துவத்தில் போகுதுன்னா நீர் தத்துவத்தில் போயிட்டுருக்கு மீனத்தில். குரு வந்து காற்று தத்துவத்தில் மிதனத்தில் போயிட்டுருக்கார். ராகுவும் காற்று தத்துவத்தில் கும்பத்தில் போயிட்டுருக்கு. கேது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் சிம்மத்தில் போயிட்டுருக்கார். அப்போ என்ன பண்ணலான்னா அந்த தத்துவத்துக்கு உண்டான பலன்களை வந்து நீங்கள் செய்யலாம். அப்போ கேதுவால் யாராவது பாதிப்படைகிறீங்கன்னா விநாயகருக்கு வந்து விளக்கு போடுங்க, அல்லது விநாயகர் கோயிலுக்கு வந்து லைட் வசதி பண்ணி கொடுங்க. இப்போ ராகுவால் யாராவது பாதிப்படைகிறீங்க அப்படின்னா ராகு வந்து காற்று தத்துவம். அப்போ யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேன் வாங்கி ஒரு டேபிள் ஃபேனோ அந்த சீலிங் ஃபேனோ வாங்கி தானமாக கொடுத்துருங்க. இப்போ சனி பகவானால் பாதிக்கப்படுறீங்கன்னா சனி வந்து மீனத்தில் நீர் தத்துவத்தில் போகுது. அப்போ சனி பகவான் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்பாக எடுத்து பண்ணுங்கள். அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு திரவமான ஜூஸ் வாங்கி கொடுக்குறது, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று தத்துவத்தில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நறுமணமான பொருளில் வந்து சந்தனமும் ஒரு நறுமணம் உள்ள பொருள். அப்போ சந்தன தானம் வந்து யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாம். கோயிலுக்கே கூட நீங்கள் அபிஷேகத்துக்காக தானமாக கொடுக்கறது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். முல்லைப்பூ வந்து வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ குரு கோயிலுக்கோ முல்லைப்பூ வாங்கி கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்படி அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த வீட்டில் போகுதுங்கிறத பார்த்து
அதுக்கான பரிகாரம் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். எல்லாருக்கும் எளிய முறையில் வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்தை இயக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒன்றி நம்மளுடைய வேண்டுதல்களோ பரிகாரங்களோ உடனடியாக பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்டிவிட்டி ஆகி ஈஸியாக அதனுடைய ரிசல்ட் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு அரிய தகவலை எங்களுக்காக கொடுத்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த தகவலை கொடுத்ததுக்காக பிரபஞ்சத்தின் சார்பாகவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.